என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. தீபா, என் பொண்ணுக்கு என்னாச்சு? தீபா, அப்பா நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க கூட்டிட்டு போங்க. வாங்க வாங்க, வெளியே வா. என்ன இந்து, நீ வெளியில போய் அப்பாவை பாத்துக்கோ, நான் இங்க இருந்து அக்காவை பாத்துக்கிறேன். இப்போ சொன்ன போ. அம்மாடி இந்து, உங்க அக்கா மயக்கமானதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? தெரியும் பாட்டி, கர்ப்பமா இருக்கா. என்னம்மா சொல்ற? உனக்கு தெரியுமா? ஆமா பாட்டி, ஆனா அந்த உண்மை வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சது என் அப்பா அதே நிமிஷத்துல செத்து போயிடுவாரு. தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. வேற யாருக்காவது இந்த உண்மை தெரியறதுக்கு முன்னாடி என் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் போராடிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அதை உங்களோட வச்சுக்கோங்க. அக்கா வாக்கா, பாத்து. உங்க அக்காவை கெட்டிக்காரின்னு நினைச்சேன். இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா. உங்க அப்பாவை பார்த்தா பாவமா இருக்கு. உங்க அப்பாவை கொஞ்சம் நினைச்சு பார்த்தாளா? பாவண்டி அவன் பொண்ணா இருந்து எப்படி இவளால இப்படி பண்ண முடிஞ்சது? விடுங்க பாட்டி, இனிமே பேச என்ன பிரயோஜனம்? சரி, அவன் வெளியில என்னாச்சுன்னு கேட்பானே, என்ன பதில் சொல்றது? நீங்க தான் ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். அக்கா, மாத்திரையெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியா? மாத்திரையெல்லாம் காலி ஆயிடுச்சு. மறுபடியும் செக்கப்க்கு போகல. பாத்தீங்களா பாட்டி, பிரச்சனையே இதுதான். மாத்திரை சாப்பிடாததுனால மயக்கம் வந்திருக்கு, வேற ஒண்ணும் இல்ல பாட்டி. சரி, நான் வெளியில போய் ஏதாவது சொல்லி சமாளிக்கிறேன். ஆனா ஒண்ணு, இத சொல்லாம விட்டீங்கன்னு வை, சீக்கிரமே வயிறு காட்டி கொடுத்துரும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்துக்கோங்க. நாள் ஆக ஆக ரொம்ப பயமா இருக்கு. கார்த்திகோட அம்மா பேசுறத பார்த்தா அவங்க என்ன கார்த்திக் கட்டி வைக்கிறதுக்கு வெறுப்பா இல்லையோன்னு தோணுது. திரும்ப அந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தா கூட அவங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்களான்னு தெரியல. இந்த கல்யாணம் மட்டும் நடக்காம போச்சு. அம்மா சொன்ன மாதிரியே மாமாவை வீட்டுக்கு கூப்பிட ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க போல. நேரா மாமா கிட்ட கொண்டு போய் கொடுத்து சீக்கிரமா இங்கிருந்து கிளப்புற வழிய பாப்போம். அதான் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிருக்கோம்ல, என்னன்னு பாப்போம். அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க, நீங்க பேசுங்க. அநேகமா நம்மள வீட்டுக்கு கிளம்பி வர சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க பேசுங்க. பேசுங்க பேசுங்க. சொல்லுங்க அத்தை. தம்பி, போன உங்ககிட்ட கொடுத்துட்டாளா? சந்தோஷமா நீங்க நைட் அங்க தங்கிட்டு நாளைக்கு பொறுமையா வந்தா போதும், சரிங்களா? சரி சரிங்க. தம்பி, புவனா இன்னும் ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க கூடாது. உடனே இன்னும் அரை மணி நேரத்துல இங்க இருக்கணும்னு மாப்பிள்ள சொல்லிட்டாரு. அப்படியா? சரி, நீங்களே சொல்லிருங்க, நான் போன் அவகிட்ட கொடுக்குறேன். சரி, கொடுங்க. என்ன மாமா, கிளம்பலாமா? எங்க? நம்ம வீட்டுக்கு தான் மாமா, வாங்க கிளம்பலாம். அதான் மாமா சொன்னதா அம்மா சொன்னாங்கல்ல, வாங்க போலாம். கிளம்பி வர சொன்னது உண்மைதான். அப்ப வாங்க கிளம்பலாம். கிளம்பி வர சொன்னது என்ன இல்ல, ஒன்ன. மாமா என்ன சொல்றீங்க? புவனா யாரு? நீ தானே? அப்போ ஒன்னதான் கிளம்பி வர சொன்னாங்க. இதோ நம்ம இன்னைக்கு தங்கிட்டே போவோம். எங்க 2 பேரையும் இன்னைக்கு நைட் இங்கேயே தங்கிட்டு நாளைக்கு பொறுமையா வந்தா போதும்னு சொல்லிட்டாங்க. மாமா, நீங்க அம்மா சொன்னதை தெளிவா கேட்டிருக்க மாட்டீங்க மாமா. நான் சரியா தான் கேட்டேன். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேளு. கேக்குறேன் கேக்குறேன்.
அம்மா சொல்றது நீங்களும் நல்லா தெளிவா கேளுங்க. அம்மா என்னம்மா? மாமா என்னென்னமோ சொல்றாரு. இங்க பாருடி, எல்லாமே கைமீறி போச்சு. இன்னும் நீ 1/2 மணி நேரத்துல இங்க இருக்கணும், இல்லன்னா நம்ம 2 பேரும் இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு மாப்பிள்ள தெளிவா சொல்லிட்டாரு. நீ எப்படி வருவேன்னு தெரியாது, உடனே கிளம்பி இங்க வந்து சேர வழிய பாரு. சரி, நான் வச்சிடுறேன். அம்மா நீனும் 1/2 மணி நேரத்துல போகணும்ல? நம்ம ஹவுசிங் போர்டுக்குள்ள ஒரு ஆட்டோ இருக்கு. நான் தானே ஃபோன் பண்ணி வர சொல்றேன், நீ ரெடியா இரு. அப்ப என் பொண்ணு மாப்பிளையும் இன்னைக்கு நம்ம கூட தங்க போறாங்க. அம்மாடி, நீயும் எங்க கூட தங்கி இருந்தா நல்லா இருந்திருக்கும்மா. ஆனா உன்னை ஏதோ அர்ஜென்ட்டா கூப்பிடுறாங்க போல இருக்கு. போயிட்டு இன்னொரு நாளைக்கு வாமா. நீ எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாமா. ஆமா, இது பெரிய அரண்மனை, அடிக்கடி வந்து தங்கறதுக்கு. ஆட்டோ ரெடி, கிளம்பலாமா? 1/2 மணி நேரத்துல அங்க போகணும்ல? போனா பார்த்து பத்திரமா போயிட்டு வா. வீட்டுக்கு போய் சேர்ந்தோன்னு ஃபோன் பண்றா. சரியா? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அம்மாடி இந்து, வீட்டுக்கு வந்த புள்ளைய வெறுங்கையோட அனுப்பக்கூடாது. ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புமா. அதெல்லாம் நான் எடுத்துட்டு வந்துட்டேன்ப்பா. உனக்காக நிறைய எடுத்து வச்சிருக்கேன், சந்தோஷமா கொண்டு போ. அங்க போனதும் அம்மா கிட்ட கொடு. என்ன தெரியுமா இது? அல்வா. இந்தா புடிச்சுக்கோ. புடி, ஆட்டோ வெயிட்டிங். போலாமா? போ. அட போ.